முக்கிய செய்தி. சித்திரை திருவிழாவிற்காக மதுரை மாவட்டம் முழுவதும் வரும் மே 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவிற்கு மதுரை மாவட்டம் முழுவதும் வரும் மே 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு வெளியிட்டு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், சித்திரை திருவிழாவிற்காக மதுரை மாவட்டம் முழுவதும் மே 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். சித்திரை திருவிழாவிற்காக மே 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சித்திரை திருவிழா என்பது வருடந்தோறும் சித்திரை மாதத்திலே மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் கோவில் மற்றும் கள்ளழகர் கோவிலே நடைபெறுகிறது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. இதிலே மிக முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் வையாற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு இந்த ஆண்டு மே 12ஆம் தேதி அதிகாலை 5:45 6:10 மணிக்குள்ளாக நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்று வையாற்றில் எழுந்தரக்கூடிய அந்த நிகழ்வை காண்பதற்காக குவிந்திருப்பார்கள். முதல் நாள் இரவு முதலே பக்தர்கள் ஆற்றை நோக்கி வந்த வண்ணம் இருப்பார்கள். இதனால் பக்தர்கள் வசதிக்காகவும் இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். பின்னொரு நாளிலே இந்த விடுமுறை ஈடுகட்டும் விதமாக பணி நாளாக அறிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். சித்திரை திருவிழாவை பொறுத்தளவுக்கு வருகின்ற ஏப்ரல் 28ஆம் தேதி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலிலே வாஸ்து சாந்தி பூஜையிடம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த சித்திரை திருவிழா தொடர்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளைகளிலே 4 மாசி வீதிகளிலும் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுடன் வீதி உலா வருவார்கள். பல முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. பட்டாபிஷேக நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் திக்கு விஜயம், தேரோட்டம் மற்றும் திருக்கல்யாணம் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் மதுரை அருகே இருக்கக்கூடிய கள்ளழகர் திருக்கோவிலிலே சித்திரை திருவிழாவுக்காக கள்ளழகர் அங்கிருந்து 10ஆம் தேதி புறப்படுகிறார். அங்கு அதிர்வேட்டுக்கள் மூலக அழகர் கோவிலிருந்து புறப்பட்டு வழிநெடுகிலும் மண்டபப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளிக்கிறார். 3 மாவடியில் அடுத்த நாளாக 3 மாவடி காலையிலே மக்கள் எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய எதிர் சேவை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. மே 12ஆம் தேதி வையாற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. தங்க குதிரை வாகனத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை சூடிக்கொண்டு தங்க குதிரை வாகனத்திலே கள்ளழகர் இறங்கக்கூடிய அந்த வைபவம் நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றும் கூட பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் வணிகத்துறை அமைச்சர், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் என 4 அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் பல்வேறு ஆலோசனைகளை நடத்தி இருக்கிறார்கள். வருடந்தோறும் பக்தர்கள் வருகை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பாதுகாப்பு வசதிகள், அதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் செய்வதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு வழிநெடுகளும் சாலைகள் சீரமைப்பு பணிகள் மற்றும் வையாற்றை சுத்தப்படுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இப்படி பல்வேறு பணிகள் நடைபெற்றிருந்தாலும் கூட இந்த 12ஆம் தேதி என்பது மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. வைகை ஆற்றிலே கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய நிகழ்வை காண்பதற்குத்தான் அந்த ஒரு நொடி காட்சியை 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் குவிந்து வருவார்கள். இந்த சூழ்நிலைகளுக்காக மக்கள் மதுரை மாவட்டம் மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் இந்த நிகழ்விற்கு வந்து செல்வதற்கு ஏதுவாக இந்த உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும், அரசு சார்ந்த நிறுவனங்கள் அனைத்துமே மே 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக மற்றொரு நாளில் பணி நாளாக கருதப்பட்டு பணி வைக்கப்படும் என்ற அறிவிப்பை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்திருக்கிறார். மோகன், சித்திரை திருவிழாவிற்காக மதுரை மாவட்டம் முழுவதும் வரும் மே 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பது தொடர்பாகவும் சித்திரை திருவிழாவின் நிகழ்ச்சி நிரல் பற்றிய பட்டியல் விவரங்களை வழங்கியதற்கும் நன்றி ஹரிகிருஷ்ணன்.